யாழினி வாழ்க்கையை மிகவும் நேசித்த பெண். கனவுகள் அதிகம், ஆனால் வாய்ப்புகள் குறைவு. கடற்கரை அருகிலிருந்து ஒரு சிறிய நகரத்தில் அவள் வாழ்ந்தாள். அலைகள் தினமும் கரையைத் தொட்டுச் செல்லும் போல அவளின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்து சென்றன. தந்தையின் வியாபாரம் திடீரென நஷ்டமானது. கடன் அதிகமானது. வீட்டில் சிரிப்பு குறைந்தது. யாழினி படிப்பை நிறுத்த வேண்டிய நிலை வந்தது. அவளுக்குள் ஒரு பயம், என் வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிடுமோ? ஒரு நாள் கடனாளிகள் வீட்டிற்கு வந்து அவமானப்படுத்திச் சென்றார்கள். அந்த நாள் யாழினியின் மனத்தை முற்றிலும் உடைத்தது. தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு அவளை சூழ்ந்தது. அன்று இரவு கடற்கரைக்கு தனியாகச் சென்றாள். வானம் இருண்டிருந்தது. கடல் அலைகள் சத்தமாக கரையை அடித்தன. அந்த சத்தம் போலவே அவளின் உள்ளமும் கலங்கியது. அந்த இடத்தில் நின்று யாழினி கர்த்தரை நோக்கி கத்தினாள், கர்த்தாவே, எல்லோரும் என்னை விட்டுவிட்டார்கள் போலிருக்கிறது. ஆனால் நீர் மட்டும்தான் என் நம்பிக்கை. என் சத்தத்தை கேளும். அது அமைதியான ஜெபமல்ல, அது நம்பிக்கையுடன் கூடிய சத்தமிட்ட அழைப்பு. அந்த நிமிடத்தில் அலைகள் சற்று அடங்கியது போல அவளுக்கு தோன்றியது. உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான தைரியம் பிறந்தது. நான் தனியாக இல்லை என்ற உணர்வு அவளின் கண்களில் கண்ணீரோடு கலந்தது. அடுத்த நாட்களில் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு வந்தது. பழைய நண்பரின் உதவியால் அவள் படிப்பைத் தொடர முடிந்தது. தந்தையின் கடன் குறையத் தொடங்கியது. எல்லாம் ஒரே நாளில் மாறவில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் கைப்பிடித்து நடத்துவது போல உணர்ந்தாள். ஒரு நாள் கடற்கரையில் மீண்டும் நின்றபோது யாழினி மெதுவாக சொன்னாள், அந்த இரவில் நான் சத்தமிட்டேன், கர்த்தர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இப்போது யாழினி பலருக்குச் சொல்லும் சாட்சி இதுதான். அலைகள் சத்தமாக இருந்தாலும் தேவன் சத்தம் அதைவிட உயர்ந்தது.